ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்டு சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 8/2/2024 கர்ணியா ப்ளஸ் KN 508க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நண்பா. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் நண்பா உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமையுடைய ரிசல்ட்டு. கடைசியாக ஒரு லாஸ்ட் 10 ட்ரா ரிசல்ட்டை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கேன். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. போன வாரம் வியாழக்கிழமை 570 நம்மளுடைய ஏபிசி போர்டு நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 1777570. அதுக்கு முந்தின ட்ரா ஏபிசி போர்டில் வந்து 955. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 633955. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை கர்ணியா ப்ளஸோட ரிசல்ட் நண்பா. இந்த ட்ராவோடைய எக்ஸன் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல் நண்பா. மிஸ்ஸிங் சீரியல் தான் இந்த ட்ராவுக்கான சி போர்டு கொண்டு வந்திருக்கோம். மிஸ்ஸிங் சீரியல்ன்றாலே அதிகப்படியாக நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் நிற்கும், அப்படி இல்லாட்டினா சி போர்டில் நிற்கும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு போகிறதுனால சி போர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கொடுக்கலாம் இருக்கேன். ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு அல்லது ஆல் போர்டு 1 அல்லது 4 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த 1 அல்லது 4 இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பெய்ட்ஸாக கூட மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 4 அப்படி இல்லைட்டுனா 4 1 டபுளாக இருந்தால் 11 4 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர் இது தான் நண்பா. வேணும்னா நீங்கள் ஆல் போர்ட்லேயும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு வந்து டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா போதும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எவ்ரி ட்ரா வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கான நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1 4 நம்ம எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம ரிசல்ட் வச்சு பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. வியாழக்கிழமை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கடைசியாக நம்ம 10 ட்ரா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ 10 ட்ராலையும் நம்மளுக்கு வந்து 0 to 9 எல்லா நம்பருமே இருக்கணும். அப்படி இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். 1 4 இப்போ 1 4 இதில் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு போர்டு, அதாவது ஃபஸ்ட்டு போர்டில் இந்த 65/40 வந்து நம்மளுக்கு 1 இருக்குது நண்பா. அதுக்கப்புறமா நம்மளுக்கு இதில் இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை. அப்போ ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் வந்து நம்மளுக்கு மிஸ்ஸிங். ஆனால் இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே டபுள் 1 கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்த ட்ரா கவனிங்க, 1 அல்லது 4. ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5 2 8 8 7 0. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மிஸ்ஸிங். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு இது 1 4 இல்லை. இப்போ அடுத்த ட்ரா கவனிங்க, 1 4 5 2 6. நம்மளுடைய ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 6 6. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு இது மிஸ்ஸிங். 1 4 இல்லை. அதுக்கு அடுத்த ட்ரா 1 4 9 5 3 8 2 8. 1 4 இந்த இடத்துல நம்மளுக்கு மிஸ்ஸிங். 2 போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நம்மளுக்கு 1 4 இல்லை. இப்போது 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவில் நம்மளுக்கு ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 4 இல்லை. ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே டபுள் 1 மட்டும் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த ட்ராக்களில் நம்மளுக்கு இன்னும் 4 வரல. இப்போ அடுத்த ட்ரா கவனிங்க, 1 அல்லது 4. 9 1 இருக்குது, 9 2 2 3. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங். நம்மளுடைய ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு 1 மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த ட்ரா பார்ப்போம். 1 4 1 இங்கே இருக்குது. அதுக்கடுத்து 0 7 8 7 3. ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 4 மிஸ்ஸிங். ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 இருக்குது. அதுக்கு அடுத்த ட்ரா கவனிங்க, 1 4 1 4 இருக்குது நண்பா. 7 தூக்கிடலாம். 6 0 3. ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 நம்பருமே மிஸ்ஸிங். ஆனால் ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்மளுக்கு 1 4 இருக்குது. அதுக்கு அடுத்த ட்ரா பார்ப்போம்.
1 4 5 தூக்கியாச்சு. 4 இருக்குது. 0 9 8. ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது மிஸ்ஸிங். ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 இருக்குது. இப்போது அதுக்கு அடுத்த ட்ரா கவனிங்க. 1 4 6 3 3 9 5 5. ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங். ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 4 இல்லை. கடைசியாக நம்மளுக்கு இதுதான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. 1 4. இதில் கவனிங்க, 1 நம்மளுக்கு ஃபுல் போர்டில் இருக்குது, அடுத்ததில் இல்லை 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 இல்லை. ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் தான். ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 மட்டும் இருக்குது. இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு 10 ட்ரா முடிஞ்சு நண்பா. 10 ட்ராவிலையுமே ஏபிசி போர்டு. ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது மிஸ்ஸிங். ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 4 மிஸ்ஸிங் நண்பா. அதனால தான் இங்கே நம்ம 1 அல்லது 4 இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதிகப்படியாக மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ஏ போர்டு, அப்படி இல்லைன்னா சி போர்டில் தான் வரும். ஸோ இது வீடியோ வந்து சி போர்டுக்கான வீடியோங்கிறதுனால நம்ம சி போர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கொடுத்துட்டோம். ஒருவேளை உங்களுக்கு ஏ போர்டுக்கான சான்சஸில் இருக்குன்னா நீங்கள் ஏ போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது சி போர்டு சேனல்னால நம்ம வந்து சி போர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கொடுத்துட்டோம். ஒருவேளை 1 4 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவில் பெயர்ஸ் இது தான். ரொம்ப நாள் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த நம்பர் டபுளில் தான் நண்பா வரும். அப்படி தான் நம்மளுக்கு 5 மிஸ் ஆகிருந்துச்சு. பார்த்திங்கன்னா இதில் 5 இருக்காது, ஆனால் 5 வரும்போது நம்மளுக்கு இங்கே டபுள் 5 வந்துருந்துச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு 5 வந்துருந்துச்சு. ஸோ இந்த ட்ராவலில் கூட நம்மளுக்கு 5 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை 1 4 மிஸ் ஆனால் 5 வரும். வேணுண்டா அதையும் நம்ம இங்கே ஒரு குறிப்பாக கொடுக்கலாம். இஃப் 1 4 ஒருவேளை 1 4 மிஸ் ஆனால் 5 அகைன் கம். 5 மறுபடியும் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 5 பழைய நம்பர் தான் நண்பா. 5 வரும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரும்போது நம்மளுக்கு 5 டபுளாக வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து மறுபடியும் பழைய நம்பரு 1 4 இருக்கிறதுனால 1 அல்லது 4 இந்த ட்ராவில் வரும். அப்படி இல்லைட்டனா 1 4 ஒரு வேளை மிஸ் ஆனால் நம்மளுக்கு 5 மறுபடியும் வரும். அதனால தான் F4 மிஸ்ஸிங், 1 4 மிஸ்ஸிங், 5 அகைன் கம்னு போட்டு நாங்கள் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் நண்பா, யாரும் சிரிக்காதீங்க சரியா. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தெளிவாக கொடுக்கணும் தான் ட்ரை பண்ணுறோம் நண்பா. எல்லோரும் வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வின் பண்ணணும், அதை மட்டும் நான் எப்போதுமே சொல்லுவேன். ஸோ அதிகப்படியாக நம்மளுக்கு 1 4 மிஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இன்றைக்கி வியாழக்கிழமை 8/2/2024 கர்னியா ப்ளஸ் KN 508க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.